Hi, hello friends. Welcome back to my channel. என்கிட்ட நிறைய பேர் ரெசன் ஆர்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் ரெசன் ஆர்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால யூடியூப்லேயே ஃப்ரீயாக ரெசன் ஆர்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசன் ஆர்ட் டுட்டோரியலில் நீங்கள் ரெசன் ஆர்ட் ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் டே ரெசன் ஆர்ட் கிளாஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம்னா, வாட் இஸ் ரெசன், ரெசன்னா என்ன, ரெசனோட டைப்ஸ் என்ன, அண்ட் தென் ரெசனோட ரேஷியோஸ் என்னென்ன ரேஷியோஸ் இருக்கு, அண்ட் தென் மெயினாக நிறைய பேர் என்னோட கமெண்ட்ல கேட்டது ரெசன் பாட்டில் எப்படி ஓப்பன் பண்றது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயம். அண்ட் தென் கோட்டிங் ரெசன்னா என்ன, கேஸ்டிங் ரெசன்னா என்ன, அண்ட் தென் பாட் லைஃப்னா என்ன, கியூர் டைம்னா என்ன, இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் என்னென்ன மீனிங்ட்டு, இந்த மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசன். வாட் இஸ் ரெசன், ரெசன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ரெசன்னா ஒரு கெமிக்கல், லிக்விட் ஃபார்ம்ல இருக்க ஒரு கெமிக்கல். அது ஹார்ட்னர் கூட மிக்ஸ் ஆகும் போது நம்மளுக்கு சாலிடா மாறுது. சாலிட் மீன்ஸ் நம்மளுக்கு என்ன மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் லைக் கண்டென்ட். இப்போ சாலிடுன்னும் போது இது ரெசன் பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்கனால நிறைய பேர் கேட்டீங்க, ரெசன்னா கீழே விழுந்தா உடஞ்சிருமா கிளாஸான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ரெசன் கிளாஸ் இல்லை, பிளாஸ்டிக் லைக் கண்டென்ட். இது கீழே விழுந்தாலுமே நம்மள திக்னஸ் பொறுத்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது. நீங்கள் ரொம்ப தின்னான லேயராக இருந்துச்சுன்னா சீக்கிரம் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் திக்காக இருக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் உடையாது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரெசன். ரெசன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே யூஸ்வலா யூஸ் பண்ற இந்த ஆர்ட் ரெசன். இது ரெசன் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் ஆகி வர ஃபார்ம் தான் இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா யூவி ரெசன். இது நம்மளுக்கு ரெசன் ஹார்ட்னர் இதெல்லாம் மிக்ஸே பண்ண வேணாம், அதுவே ஆல்ரெடி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இது என்ன எப்படி ட்ரை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூவி லைட் மூலயமா ட்ரை ஆகும், ஆர்எல்ஸ் சன்லைட் மூலயமாவும் நம்மளுக்கு ட்ரை ஆகும். யூவி லைட்ல நம்ம வச்சோம்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இது நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதுவே நம்மளுக்கு சன்லைட் கீழே வச்சோம்னா ஒரு 1/2 an hour to 1 hour நம்மளுக்கு ட்ரை ஆகிடும், கம்ப்ளீட்டா ட்ரை ஆகிடும். அதுவே நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற ரெசன் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ பொறுத்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ரெசன். கமர்ஷியல் ரெசன்லாம் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு இல்லை பிளேனுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பெரிய பெரிய ஒர்க்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற ரெசன் கமர்ஷியல் ரெசன். அது கண்டிப்பாக டேஞ்சரஸ். அது ப்ராப்பர் லேர்னிங்ஸ் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் நம்ம அந்த கமர்ஷியல் ரெசன் யூஸ் பண்ண முடியாது. இது ஆர்ட் ரெசன் நீங்கள் சேஃபான்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் ரெசன் அளவுக்கு நம்மளுக்கு டேஞ்சரஸ் இல்லை, பட் இருந்தாலுமே இது கெமிக்கல் தான். ஸோ இதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு தான் நம்மளுக்கு இதையும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெசன் ரேஷியோஸ். ரெசனில் என்னென்ன ரேஷியோ யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதுனா 3:1, 2:1. இது ரெண்டுத்துக்கும் என்ன மேஜராக டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோல 3 part of resin 1 part of hardener. இதுவே 2:1ல 2 part of resin 1 part of hardener. இது ரெண்டுத்துக்குமே இருக்க மேஜர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கியூரிங் டைம் தான். இந்த ஹார்ட்னரோட கண்டென்ட் நம்மளுக்கு அதிகமாகும் போது கியூரிங் டைம் கம்மியாகும். இதுவே ஹார்ட்னரோட கண்டென்ட் கம்மியாகும் போது கியூரிங் டைம் நம்மளுக்கு அதிகமாகும். இப்போ 3:1 ரேஷியோல பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ட்ரை ஆகிறதுக்கு 48 to 72 hours ஆகும். அதுவே 2:1 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 to 48 hours-குள்ளேயே 24 hours-லேயே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும், மோஸ்ட் ஆஃப் ட்ரை ஆகிடும். இந்த 3:1, 2:1 ரேஷியோ ரெசன்ஸ்லாம் எதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3:1 ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது டீப் காஸ்டிங் இந்த மாதிரி டீப்பான சர்ஃபேஸ்க்குலாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3:1 ரேஷியோ நல்லா யூஸ் ஆகும். இதுவே 2:1 ரேஷியோ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கோட்டிங் சின்ன ஃப்ரேம் அந்த மாதிரி இந்த மினி தின்னா இருக்க ஃப்ரேம்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2:1 ரேஷியோ தான் யூஸ் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசன் பாட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு. இதை நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ரெசன் பாட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா இது சீரியஸாகவே ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக பேக் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸ்டார்டிங்கில் சொல்ல போனால் எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. 2-3 வாட்டி கையெல்லாம் கிழிச்சிருக்கேன். அதனால இது கண்டிப்பா இந்த டாபிக் இந்த பேசிக் கிளாஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெசன் பாட்டில்ல மேலே இந்த மாதிரி சீல் பண்ணியிருப்பாங்க. இந்த சிசரை நார்மலாக நான் எல்லாத்துக்கும் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவே நான் தனியாக ஒரு சிசர் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை இதுக்கு மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த பர்பஸும் அதில் நம்ம யூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் இதில் ஃபுல்லாக ரெசன் நம்மளுக்கு ஸ்டிக் ஆகியிருக்கும். நம்ம மற்ற இதில் யூஸ் பண்ணும் போது அது நம்மளுக்கு கெமிக்கல் அதிலலாம் படும். ஸோ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேலே இருக்க சீலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சிசர் இருக்குல்ல இதை வச்சு இந்த மாதிரி ஒரு குட்டி ஹோல் போட்டுக்கலாம். ரெசன் பாட்டிலோட கேப் ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் இது நான் ஃபாலோ பண்ணுற ட்ரிக்கு. எல்லாருமே இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் தெரியாது. பட் நான் இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு இப்போ ஈஸியாக நம்மளுக்கு ஊற்றிக்கலாம். இது ஓப்பன் பண்ணுறதை விட இந்த டெக்னிக் ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங் ரெசன்னா என்ன, கேஸ்டிங் ரெசன்னா என்ன. நான் இந்த ரேஷியோ சொல்லும் போதே சொன்ன மாதிரி இதுதான் கேஸ்டிங் ரெசன். இது இந்த டீப் மோல்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ரெசன் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே இந்த மாதிரி மினி தின்னான லேயர் ஃப்ரேம்க்குலாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோட்டிங் ரெசன் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்மளுக்கு எங்கே மென்ஷன் ஆயிருக்கோன்னா நம்மளுக்கு ரெசன் வாங்கும் போதே அந்த பிராண்டில் பாட்டில் லேபிள்லே நம்மளுக்கு மென்ஷன் ஆகியிருக்கும். ஆர்எல்ஸ் நம்ம அந்த டீலர் கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்களே இதுதான் கேஸ்டிங் ரெசன், இது கோட்டிங் ரெசன்ட்டு சொல்லிடுவாங்க. ஒரு ரெசன் பிராண்ட் நம்மளுக்கு எப்படி நல்லா சூஸ் பண்ணுறதுன்ட்டு தெரியாது. நிறைய பேர் பிகினராக இருக்கும் போது தெரியாமல் வேறு ஏதாச்சும் பிராண்ட் நார்மல் லோக்கல் பிராண்ட் ஏதாச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா என்னென்ன இஷ்யூ வரும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அது நல்லா ஹார்டாக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அந்த ஒர்க்கில் நம்ம ஊத்துறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஹார்ட் ஆகிரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹீட் ஆகி புகை வரும், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். இதுவே நம்மளுக்கு ரெசன் பிராண்ட் நம்ம பார்த்து வாங்கினோன்னா இல்லைன்னா நம்ம ஒரு 2-3 பிராண்ட் நம்ம வாங்கி செக் பண்ணணும். ஒரு மினி சைஸில் வாங்கிட்டு நம்ம செக் பண்ணோம் நம்மளுக்கு என்ன மாதிரி நம்ம யூசேஜ்க்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். அப்படி இல்லை நான் ஃபஸ்ட்டு வாங்குறதே நல்ல பிராண்டில் வாங்கணுன்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதில் இருக்க அந்த லேபிள் ஆர் டீலர்கிட்ட நீங்கள் கேட்கணும். பாட் லைஃப், இதோட பாட் லைஃப் என்ன, இதோட கியூர் டைம் என்ன, அதெல்லாம் கேட்டு நீங்கள் வாங்கணும். பாட் லைஃப்னா என்னன்னா இப்போ நம்ம ரெசன் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கப்பில் வச்சுருக்கோன்னா அது சீக்கிரமாக ட்ரை ஆகக்கூடாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சும் நம்மளுக்கு ஹார்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா தான் நம்ம யூஸ் பண்ணும் போது அது கரெக்டான ஃபார்மில் வரும். இதுவே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு ஹார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அது வேஸ்ட்டு. அதுதான் பாட் லைஃப். நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ரேம் ஆர் அந்த சர்ஃபேஸில் நம்மளுக்கு போடுறதுக்குள்ளே இருக்கிற டைம் பீரியடை தான் பாட் லைஃப்னு சொல்லுவாங்க. அதே கியூர் டைம்னா இப்போ நான் 2:1 ரேஷியோவில் சொன்ன மாதிரி 2:1 ரேஷியோவுக்கு 24 to 48 ஹவர்ஸ்னால் ஆவரேஜாக கியூர் டைம். நம்மளுக்கு அதுக்குள்ளே நம்மளுக்கு ஹார்ட் ஆகிடணும். அதுதான் கியூர் டைம். இது எக்ஸஸாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் அந்த கியூர் டைமும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 24 ஹவர்ஸ். அதெல்லாம் பார்த்து தான் நம்மளுக்கு ஒரு ரெசன் பிராண்டை சூஸ் பண்ணணும். தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லோ விஸ்கோசிட்டி ஹை விஸ்கோசிட்டின்னு சொல்லுவாங்க. விஸ்கோசிட்டினா என்னன்னா இப்போ அந்த லிக்விடோட திக்னஸ் தான். இப்போ நம்மளுக்கு தண்ணியும் லிக்விட் தான், வாட்டரும் லிக்விட் தான், ஹனியும் லிக்விட் தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் இருக்க அந்த கன்சிஸ்டன்சி வேற இருக்கும். அதுதான் அந்த விஸ்கோசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெசனில் வந்து பார்த்தீங்கன்னா லோ விஸ்கோசிட்டி ரெசன் நம்மளுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த ஃப்ளோ நல்லாயிருக்கும். இதுவே ஹை விஸ்கோசிட்டி ரெசனாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே நம்மளுக்கு ஹார்ட் ஆகிடும், நம்மளுக்கு அந்த பாட் லைஃப் பீரியட் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கும் போது லோ விஸ்கோசிட்டி ரெசன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெசன் வாங்கும் போது ஒரு லோக்கலாக ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாங்கக்கூடாது. ஒரு நல்ல பிராண்டாக நம்மளுக்கு
நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் ஆகாத மாதிரி பிராண்டான ரெசனா அதை ரிவ்யூலாம் பார்த்து தான் நம்ம ஒரு ரெசன் சூஸ் பண்ணணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் நல்லா போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்துச்சு, என்னோட ஃபர்ஸ்ட் டே டீச்சிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் எனக்கு இன்னுமே என்கரேஜ் பண்ணும், இன்னும் பூஸ்டப் பண்ணும். ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ரெசனாட் பத்தினா வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை நான் அப்கமிங் வீடியோஸ்லாம் ஆட் பண்ண முடியுதா பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய்.